வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழகமே ஆசைப்பட்ட மாதிரி பாரத் பெட்ரோலியம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு உதவியாளர் வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷரே இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/4/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய பெட்ரோல் அதாவது இந்துஸ்தான் பெட்ரோலியம் பேங்க் வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா hindustan-petroleum.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 26 மார்ச் 2025 30 ஏப்ரல் 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 5 விதமான போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமன் தான். 30,000 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 இயர் ஃபுல் டைம் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கோர்ஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 வேகன்சி இருக்குது. அண்ட் ரெகுலர் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா 3 இயர் ஃபுல் டைமாக நீங்கள் கோர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வேகன்சிஸ் இருக்குது. அண்டு 3 இயர் ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சிருக்கணும். அதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி படிச்சிருக்கணும். ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 28 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ்காக கொடுத்துருக்காங்க. அதாவது எனி சயின்ஸ் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸு நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நீங்கள் டிப்ளமோ கோர்சஸ் ஃபயர் சேஃப்டிக்கான உங்களுக்கான கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 1,20,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதுக்கான ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், OBCக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அப்ளை பண்ணுறவங்க மெக்கானிக்கலை பற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி படிச்சிருக்கணும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அல்லது கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை நீங்கள் படிச்சிருந்தாவே போதும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 60% மார்க்கிலேருந்து உங்களுக்கு இருந்தாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனில் UR OBC SC ST இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50%, அண்ட் மற்ற கேண்டிடேட் 60% உங்களுக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும், செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனும் அண்ட் டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கான சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க் எடுத்தாவே போதும், நீங்கள் ஹையஸ்ட் மார்க் வந்து எடுக்க தேவையில்லை அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபை மார்க் எடுத்தாவே போதும், நேச்சுரலாக உங்களுக்கு குவாலிஃபை இருந்தாவே போதும், நீங்கள் இதுக்கு செலெக்ஷன் ஆயிடுவீங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் இன்கமும் குவார்ட்டர்லி இன்கமும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைரக்ட் மெடிக்கலில் வந்து பாஸ் ஆகிறவங்களை மட்டும்தான் உங்களுக்கு வந்து எடுக்கப்படும், மெடிக்கலுக்கு வந்து எடுக்கப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பிளேசிங் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைன்ற இடத்துல வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 63 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். 26 மார்ச் 2025 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 30 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST PWD கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸே வந்து கிடையாது. மற்ற கேண்டிடேட்டுக்கு UR OBC EWS இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரிஃபண்டபிள் ஃபீஸ் தான். மற்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1150 ரூபா ப்ளஸ் GSTயோட உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் கிளிக் ஏர் டு அப்ளைன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டைரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். அதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைன்னு நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்து புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.